சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் அருகே ரயில் விபத்து நேர்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்தில் 5க்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகள் தரம் புரந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சரக்கு ரயில் பயணிகள் ரயில் மீது மோதி இருக்கிறது. அதன் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக அறிகிறோம். முதற்கட்ட தகவல்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைகிறார். சதீஷ் முருகன், இந்த ரயில் விபத்து தொடர்பான முதற்கட்ட தகவல்கள் என்ன? வணக்கம். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் ரயில் நிலையம் அருகே இன்று மாலை 4 மணி அளவில் தண்டவாளத்தில் நின்றிருந்த குட்ஸ் ட்ரெயின், அதாவது சரக்கு ரயில் மீது பின்னால் வந்திருந்த பேசஞ்சர் ரயில் பயணிகள் ரயில் என்பது மோதியது. இந்த விபத்தில் பாத்தீங்கன்னா 5 ரயில் பெட்டிகள் தடம் போட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த வேகத்தில் மோதியதால் முதல் பெட்டி, அதாவது லோகோ பைலட்டுடைய அந்த பெட்டி என்பது சரக்கு ரயில் பெட்டியின் மீது ஏறி நின்றிருக்கக்கூடிய கிளாஸ்களை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது வரை இதில் பல காயமடைந்திருக்கலாம் என்ற தகவல் வந்திருக்கிறது. 6 பேர் வரை மரணம் அடைந்திருக்கலாம் என்ற தகவல் வந்திருந்தாலும் அது அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளிவரவில்லை. எனவே தற்போது முதற்கட்டமாக அந்த பின்னாடி பெட்டியில் இருந்த பயணிகள் தற்போது அந்த ரயிலில் இருந்து இறங்கி மற்ற சக பயணிகளுக்கு அந்த உதவக்கூடிய காட்சிகளையும் உடனடியாக அந்த பகுதி மக்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. 4 மணி அளவில் நடைபெற்ற இந்த விபத்து குறித்து முறையான விசாரணை என்பது உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக அனைத்து மீட்பு படையினர், அதாவது தீயணைப்பு துறையினர், காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வருவதாகவும் கூடுதல் உதவி ரயில்வே உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வருவதாகவும் தற்போது முதற்கட்ட தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. இந்த விபத்தை பொறுத்தவரையில அதிகாரப்பூர்வ தகவல், அதாவது மரணம் அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது இதுவரை வெளியிடப்படாத சூழல்ல 6 பேர் வரை மரணம் அடைந்திருக்கலாம் என்கிற தகவல் மட்டுமே வெளியாகி இருக்கிறது. இதில் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் அனைவருமே அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை என்பதும் அளிக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்ட தகவல்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி சதீஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.